மாணவர்களுக்கு பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில அறிவியல் பாடல்களை பாடல் வடிவிலே எழுதி அதை பாடலாக படித்து மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வண்ணம் செய்து கொடுக்கிறேன். இதோ ஒரு சில பாடல்களை உங்கள் முன்னிலையில் பாட இருக்கிறேன். அன்பான மாணவர்களை வணக்கம். நீளத்தின் ஒவ்வொரு அலகையும் கண்டுபிடித்துள்ளார்கள் விஞ்ஞானிகள். அதற்காக ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு அலகு உண்டு. அதை இப்பொழுது நான் பாடலாக சொல்கிறேன். நீளம் நீரை காலம், நீளம் நீரை காலம், நீளத்தின் அலகென்றால் மீட்டர் என்று சொல் தம்பி, நிறைகின்ற அலகென்றால் கிலோகிராமை சொல் தம்பி, காலத்தின் அலகென்றால் வினாடி என்று சொல் தம்பி, நீளம் நீரை காலம். மின்னோட்டம் அலகென்றால் ஆம்பியரை சொல் தம்பி, வெப்பநிலை அலகென்றால் கெல்வியினை சொல் தம்பி, பொருளின் அளவு அலகென்றால் மோல் என்று சொல் தம்பி, ஒளிச்செறிவின் அலகென்றால் கேண்டிலாவை சொல் தம்பி, நீளம் நீரை காலம். இது ஒவ்வொரு அலகுகளையும் மாணவர்கள் இதை தெரிந்து கொண்டு உடனடியாக புரிந்து கொள்கிறார்கள். அடுத்து வேர்களிலே 2 வகை வேர்கள் உண்டு என்பதை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். அதற்கான பாடம். வேர்களிலே 2 வகை வேர்கள் உண்டு. ஒன்று சளி வேறு, இன்னொன்று ஆழி வேறு. வேர்களிலே 2 வகை வேர்கள் உண்டு. ஒன்று சளி வேறு, இன்னொன்று ஆழி வேறு. கொத்தாய் காணப்பட்டால் சளி வேறு, நீளமாய் சென்று விட்டால் ஆழி வேறு. பற்களுடைய வகைகளை மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகைக்காக ஒரு பாடம் எழுதியிருக்கிறேன். அந்த பாடம். மனிதன் எத்தனை பற்கள் என்று பாத்தியா கேட்டாராம், 32 பற்கள் என்று மாணவன் சொன்னாராம். மனிதன் எத்தனை பற்கள் என்று பாத்தியா கேட்டாராம், 32 பற்கள் என்று மாணவன் சொன்னாராம். வெட்டு பற்கள் அதுவே 4 என்போம், பொறை பற்கள் அதுவே 2 என்போம். முன்கடவாய் பற்கள் 4 என்போம், பின்கடவாய் பற்கள் 6 என்போம். மொத்தம் 2 தாடையப்பா, ஒவ்வொரு தாடையும் 16 பற்களப்பா. பற்களை கையும் பாதுகாத்திட பல்லை துளைக்கிடப்பா, பல்லை துளைக்கிடும் பற்பசைதானே காரத்தன்மையப்பா. அடுத்தாக அமிலமழை எவ்வாறு பொழிகிறது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை பாடல். அமிலமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் மாசுக்கள் தெரிகிறது. அமிலமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் மாசுக்கள் தெரிகிறது. கார்பன் டை ஆக்சைடு வாயுக்களால், கந்தக டை ஆக்சைடு வாயுக்களால் அமிலமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் மாசுக்கள் தெரிகிறது. அடுத்தாக இந்த உடல் உறுப்பு மண்டலங்கள் 10க்கும் மேற்பட்ட உடல் உறுப்பு மண்டலங்கள் உள்ளது. ஒவ்வொரு உறுப்பு மண்டலங்களும் என்னென்ன பணியை செய்கிறது என்பதனை மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்காக ஒரு பாடம். மண்டலம் மண்டலம் மனித உறுப்பு மண்டலம், மண்டலம் மண்டலம் மனித உறுப்பு மண்டலம். மனித உறுப்பு மண்டலத்தை படிச்சுக்கிட்டு மார்க்க நீங்க வாங்குங்க. மனித உறுப்பு மண்டலத்தை படிச்சுக்கிட்டு மார்க்க நீங்க வாங்குங்க. எலும்புக்கூடு மண்டலம் உடல் எடையை தாங்குமா, எலும்புக்கூடு மண்டலம் உடல் எடையை தாங்குமா, எலும்புக்கூடு மண்டலம் உள்ளுறுப்பை காக்குமா, எலும்புக்கூடு மண்டலம் உள்ளுறுப்பை காக்குமா. கழிவு நீக்க மண்டலம் கழிவுகளை நீக்குமா, கழிவு நீக்க மண்டலம் கழிவுகளை நீக்குமா. நாளமில்லா சுரப்பி மண்டலம் கார்மோனை சுரக்குமா. எனப்பெருக்க மண்டலம் தந்த போல ஒரு உயிரை தானே தோற்றுவிக்குமா. மண்டலமா மண்டலம் மனுஷ உறுப்பு மண்டலம். மண்டலத்தை படிச்சுக்கிட்டு மார்க்க நீங்க வாங்குங்க. அமிலமா மற்றும் காரமா என்பதை மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு பாடம். அமிலமா காரமா நடுநிலை கரைசலாம், pH மதிப்பு 7க்கு கீழ் என்றால் அமில கரைசல் ஆகுமே தம்பி. pH மதிப்பு 7க்கு மேல் என்றால் கார கரைசல் ஆகுமே தம்பி. இந்த
குவிலன்ஸ் மற்றும் குவிலன்ஸ் பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்காக ஒரு பாடல். குவிலன்ஸ் மற்றும் குவிலன்ஸ் வேறுபாடு. லென்சம்மா லென்சம்மா குவிலன்ஸ் தானம்மா, மையத்தில் தடிக்கும் உரையில் வெளிந்த லென்ஸ் குவிலன்ஸ் தானம்மா, மையத்தில் வெளிந்தும் உரத்தில் தடித்த லென்ஸ் குவிலன்ஸ் தானம்மா. குவிலன்ஸ் என்று சொன்னால் குவிக்கும் லென்ஸ் என்று சொல்லு, குவிலன்ஸ் என்று சொன்னால் வெடிக்கும் லென்ஸ் என்று சொல்லு. பெரும்பாலும் மெய்பிம்பம் தரும் லென்ஸ் குவிலன்ஸ் தானம்மா, பெரும்பாலும் மாயபிம்பம் தரும் லென்ஸ் குவிலன்ஸ் தானம்மா. கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்யும் லென்ஸ் என்று குவிலன்ஸ் என்று சொல்லம்மா. தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்யும் லென்ஸ் என்றால் குவிலன்ஸை நீயும் கூறம்மா. மையத்தில் தடிக்கும் ஓரத்தில் மெலிந்த லென்ஸ் குவிலன்ஸ் தானம்மா. இந்த சந்திராயன் என்ற ராக்கெட்டை வானத்திலே விட்டார்கள். அந்த ராக்கெட்டை பற்றி ஒரு பாடம். சந்திராயன் சந்திராயன் ராக்கெட் சந்திராயன், நிலவுக்கு சென்ற இந்திய ராக்கெட் நம் சந்திராயன் தானம்மா. நிலவுக்கு சென்ற இந்திய ராக்கெட் நம் சந்திராயன் தானம்மா. நிலவில் நீரின் மூலக்கூறுகளை கண்டறிந்து தந்ததம்மா. அப்பல்லோவில் கால் தடத்தை பதிவு செய்து தந்ததம்மா. தமிழ் வழியில் படித்தவர் தான் மயில்சாமி அண்ணாதுரை. அப்துல் கலாம் அவரை பாடம். அப்துல் கலாம் போல திறமை மிக்க ஆள இந்த நாட்டில் பார்க்கலையே. அப்துல் கலாம் போல திறமை மிக்க ஆள இந்த நாட்டில் பார்க்கலையே. அப்துல் கலாம் போல ஆக வேண்டும், அதற்கு தானே கடினமாக உழைக்க பார்க்கணும். அப்துல் கலாம் போல திறமை மிக்க ஆட இந்த நாட்டில் பார்க்கலையே. ராமேஸ்வரம் நமக்கு தந்த அக்கினியின் தீர ஆசியம்மா பெற்றெடுத்த அன்பான புதல்வன் யாரும் இல்ல, இவன் ஆசியம்மாள் பெள்ள, அவன் உருவம் எளிமை யாருக்கும் பிடிக்குமே. தனி பெரும் திறமையாலே தலைநகர் சென்றார், தமிழரின் பெருமையை உலகிற்கு தந்தார். அப்துல் கலாம் போல திறமையான ஆள இந்த நாட்டில் பார்க்கலையே. நன்றி.